ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம எழில் இருக்காரு, எல்லாரும் ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க அப்படிங்கிறாரு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து லட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க விஷயத்த சொல்லுப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா, சொல்லலாமான்னு சொல்ல சஸ்பென்ஸ் வைக்காமல் சொல்லுடா மாங்க மண்டையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிற்க வச்சு என்ன சொல்கிறாரு, ப்ரொடியூசர் எனக்கு மூவி நல்லா போனதுக்காக ஒரு ஃப்ளாட் ஒன்று புக் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் ஃபுல் அமௌண்ட் இல்லை, பாதி அமௌண்ட் அவர் செட்டில் பண்ணிட்டார், பாதி அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிட்டோன்னு சொன்னோன்னே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஈஸ்வரி பாட்டி. ஐயோ பேரன் தனியாக போயிடுவானே, நீ உன் பிள்ளைய கைக்குள்ளே வச்சுக்கிறனா அதோட நிப்பாட்டு, அடுத்தவங்க பிள்ளையை தூக்கி கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க அப்செட்லேயே இருந்தாங்க. ஆரம்பத்துலேருந்தே வேணாம் பாட்டி தடையாகவே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஆனால் பாட்டி ஒரு பக்கம் அமௌண்ட்டாக கேளுப்பா எதுக்குப்பா நமக்கு ஃப்ளாட்டுன்றாங்க. அதுக்கப்புறம் இப்படி பாட்டி ஒருத்தங்க அன்பளிப்பாக தரது போய் அமௌண்ட்டாக கேட்க முடியும்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பாட்டிக்கு தான் மூளை இல்லை, மூளையை கழட்டி மூளையில் வச்சுட்டாங்க, அதனால நம்மளும் அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதை வாடகைக்கு விட்டுட்டா நம்ம அங்கே இருக்கக்கூடாது, நீ இங்கே தான் வரணும் அப்படின்ட்டாங்க. உடனே பாக்கியா நோ 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 முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க. என் புள்ள அங்கே தான் இருப்பான், வீட்டுக்கு வந்தானா பல பிரச்சனை வரும்னு எனக்கு நல்லா தெரியும், அவன் லைஃப்பில் அவன் தான் முடிவு எடுக்கணும், நீ சும்மா வீட்டுக்கு வந்தால் சும்மா இருப்பியா, அவனை பார்த்தாலே புள்ளங்கன்னு ஊருப்பிட்ட கேள்வி கேட்ப வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க தான் 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ள குழந்தை லேட்டாக பேத்துக்கலான்னு, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, அவங்களோட வாழ்க்கையில் நம்ம தலையிடக்கூடாதுங்கிற எதுவுமே பாட்டிக்கு இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்கியா எதிர்த்து பேசு, எது சொன்னாலும் எதிர்த்து பேசு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இனியாவும் அவங்க லவர் இருக்காரே, அதாவது நம்ம செல்வியோட பையன், அவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. இதை பார்த்தா நீ மிஸ்யூன்னு அவங்க சொல்ல, யாரடா லவ் பண்ணுறேன்னு சொல்லி செல்வி கேட்டாங்க. திருன்னு முடிக்கிறத பாரு,